Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Class 12 Maths NCERT Syllabus Chapter 7 Integrals. இதில exercise 7.2 பார்க்க போறோம். Integrate the functions. Sum number 10. 1 by x minus root x. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அதை இன்டகிரேட் பண்ண சொல்றாங்க. சரியா? பாருங்க, இந்த ஃபங்க்ஷன்ல என்ன வேரியபிள் இருக்கு? x தான் வேரியபிள். சோ என்ன பண்ண போறோம் அப்படினா with respect to x இந்த ஃபங்க்ஷனை நாம இன்டகிரேட் பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? Let I which is equal to integral 1 by x minus root x dx னு எழுதிப்போம். அதாவது with respect to x இந்த ஃபங்க்ஷனை நாம இன்டகிரேட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க which is equal to integral 1 by டினாமினேட்டரை பாருங்க, இங்க x இருக்கு, இங்க root x இருக்கு. ஓகேவா? x னா என்னது? root x into root x நம்ம x அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? புரியுது என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸை தான் ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்னு எழுதியிருக்கேன். சென்டரில் மைனஸு ரூட் எக்ஸ் டிஎக்ஸ். எதனால் எக்ஸை ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்னு எழுதியிருக்கேன்னு புரியுதா உங்களுக்கு? அதாவது ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே ரூட்டாக போட்டால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னு உள்ளே வந்துடும். பேராக இருக்குது, ஸ்கொயர் ரூட் தானே. ஸோ பேராக இருக்கிறதுனால எக்ஸ் ஒரே ஒரு எக்ஸாக வெளில வந்துடும். சரியா? தானே இதோட மீனிங். அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா எக்ஸுக்கு பதிலாக ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். கிளியராக புரியுதா இது? விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 1 பை, இப்போ பாருங்கள், இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். டினாமினேட்டரை மட்டும் பாருங்கள், இல்லை ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? டினாமினேட்டரில் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையுமே ரூட் எக்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ரூட் எக்ஸை நம்ம வந்து காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் ஒரு ரூட் எக்ஸ் இருக்கும், சென்டரில் மைனஸ் இருக்கும். இந்த ரூட் எக்ஸை வெளில வந்துடுச்சு. ஸோ இங்கே 1 தான் இருக்கும். கிளியராக புரியுதாப்பா இது? ஓகே, இப்போது ரூட் எக்ஸ் மைனஸ் 1க்கு பதிலாக நம்ம டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? சொல்லுங்கள். புட் டி விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இங்கே வேரியபிள் எக்ஸ் தான். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் இந்த டி அப்படின்ற ஃபங்க்ஷனை நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ என்ன ஆகும்? டிடி பை டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள். ரூட் எக்ஸை நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா? ஸோ ஃபார்முலா என்னது? we know that d by dx of root x which is equal to 1 by 2 root x. கரெக்டாப்பா? அதே மாதிரி இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ d by dx of கான்ஸ்டன்ட் which is equal to என்னது? 0. சரியா? இப்போ சொல்லுங்கள், ரூட் எக்ஸை நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும்? 1 by 2 root x வந்துடும். மைனஸ் 1 நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். மைனஸ் 1 என்னது? இங்கே கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகிடும்? 0 வந்துடும். அதனால் இங்கே நம்ம எழுதலை. புரியுதா இது? கிளியரா? தென் dt which is equal to 1 by 2 root x into dx. அதாவது இந்த சைடில் டினாமினேட்டரில் இருக்குது டிஎக்ஸு. ஸோ இந்த சைடில் வரும்பொழுது நியூமரேட்டருக்கு வந்துடும். சரியா? இப்போ பாருங்கள், நமக்கு வந்து கொஷினில் என்ன பண்ணியிருக்கோம்? ரூட் எக்ஸ் மைனஸ் 1. இந்த ரூட் எக்ஸ் மைனஸ் 1க்கு பதிலாக டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது 1 பை ரூட் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அப்போ இங்கே நமக்கு 2ன்றது தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? இந்த 1 பை ரூட் எக்ஸ் 1 பை ரூட் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக இப்போ என்ன போடணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த 2 நமக்கு தேவையில்லை. இங்கே வந்து எங்கே இருக்குது? டினாமினேட்டரில் இருக்குது 2, அதாவது பையில் இருக்குது. ஸோ இந்த சைடில் வரும்பொழுது மல்டிப்ளிகேஷன் வந்துருமா? எப்படி வரும்? 2 dt which is equal to 1 by root x dx அப்படின்னு ஆகிடும். புரியுதா இது? ஓகே, இப்போ சொல்லுங்கள், ரூட் எக்ஸ் மைனஸ் 1க்கு பதிலாக என்ன போட போகிறோம்? டி போட போகிறோம். 1 பை ரூட் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 2 dt போட போகிறோம். புரியுதா? இது வந்து ஐ நமக்கு. இப்போ சொல்லுங்கள், ஐ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 1 பை ரூட் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம்? 2 dtன்னு போடுறோம். அந்த 2வை வெளியில் போட்டுங்க, டிடியை மட்டும் உள்ளே போட்டுங்க. சரியா? பை ரூட் எக்ஸ் மைனஸ் 1க்கு பதிலாக டி போடுறோம். கிளியரா இது? விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ இன்டகிரல், இது எப்படி எழுதலாம்? 1 பை டி டிடி அப்படின்றதானே அதோட மீனிங். சரியா?
இப்போ இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். அதாவது இன்டகிரல் 1/x dx அப்படின்ற ஃபார்மில் இது இருக்குது. அப்போ என்ன ஃபார்மில் சொல்லுங்கள்? இன்டகிரல் 1/x dx which is equal to என்னது? log mod x plus c. கரெக்டா? ஸோ அந்த ஃபார்முலா படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே எழுத போகிறோம். சொல்லுங்கள் என்ன வரும் இப்போ? 2 into log mod t plus c. ஏன்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக யார் இருக்கா? டி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே ஃபார்முலாவில் எக்ஸ் இருக்குது, நம்ம இங்கே டீன்னு எழுதிக்கிறோம். எக்ஸுக்கு பதிலாக டீன்னு எழுதுகிறோம். புரியுதா இது? இதுதான் நம்மளுடைய ஐ. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டீக்கு பதிலாக, அதாவது எதுக்கு பதிலாக டீயை சப்ஸ்டியூட் பண்ணமோ ஸோ அந்த வேல்யூஸை இங்கே எடுத்து எழுதணும். சரியா? ஓகே, இப்போ சொல்லுங்கள். which is equal to 2 log mod tக்கு பதிலாக என்ன எழுதணும்? root x minus 1ன்னு எழுதணும். சரியா? root x minus 1 plus இதுதான் நம்மளுடைய ஐ. இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?